எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்போ நிறைவேறும். ஸோ உங்களுடைய அதற்குரிய ஒரு எனர்ஜி தான் இந்த ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 2 பைல் வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பிரேஸ்லைட் பைல் 1 அண்ட் பைல் 2 இந்த பெண்டன்ட், பிங்க் கலர் பெண்டன்ட். ஓகே, உங்களுக்கு எது இன்ட்யூட்டிவாக பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வேரியஸ் டெக்ஸ்லேருந்து நான் கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு மெசேஜ் பார்க்கலாம் உங்களுக்காக. ஓகே ஓகே சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 போயிடலாம். பைல் 1 இந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேங்க. ஓகே, நம்ம கார்ட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மெசேஜ் ஓகே, உங்களுக்குரிய மெசேஜ் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்ட் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வந்திருக்கு, என்ன நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, பாஸ்ட் லைஃப்ஸ் ஓகே அண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த ரீடிங் சூஸ் பண்ணவங்களுடைய ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஏன்னா எனக்கு பேசுகிறதுக்கே வரமாட்டேங்குது த்ரவுட் ஸோ சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு பேசிக்காமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற பர்சன்ட்ட, அந்த மாதிரியும் தெரியுது. சிலருக்கு பிளாக்ஸ் லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் இங்கே மெயினாக இருக்குங்க. ஸோ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தெரியுது. இது என்னென்னா ஒரு கனெக்டிவிட்டி ஒரு பாஸ்ட் லைஃப் அப்படின்றது சொல்லலாம். முன்ஜென்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த சோல்மேட், அந்த ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி, இவங்கக்கிட்ட என்னென்னா பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. சிலருக்கு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாகவும் இவங்கக்கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்சன்ட்ட இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு ஒரு இது இல்லை, கனெக்டிவிட்டி இல்லை. பட் ஆனால் ப்ரீவியஸாக நீங்கள் இருந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க, பழகிருக்கீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அட் ப்ரெசண்ட் இவங்கக்கிட்ட ஒரு பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த நீங்கள் முன்னாடி இருந்த ஒரு சேம் வைப் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு லைஃப் அப்படின்றத கொண்டு போகணும் அப்படின்னு தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மெயினாக இங்கே எமோஷ்னலி ஒரு ரீடிங் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு இது பார்க்கலாம். எஸ், எப்படி வருது பாருங்கள், இந்த ஃபூல் வருது. ஸோ பிகின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இதில் என்னென்னா, இந்த டெவில் வந்தனால ஒரு சிலருக்கு இந்த இந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஒரு சிலருக்கு
ஹெல்த்தியாகவும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஒரு என்னென்னா தேர்ட் பார்ட்டி இன்ட்ரப்ஷன் இருக்கலாம், இல்லை ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் இருக்கலாம். சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி சிச்சுவேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆனால் உங்கள் மன ரீதியாக இவங்கள வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக, இல்லை ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக, இல்லை பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கனெக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய ரீடிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த டெவில் வந்தனால இது வந்து உங்களால் வந்து விட்டு விலகவும் முடியலை. ஸோ அந்த மெமரிஸ் கூட உங்களால் வந்து மறக்க முடியல. இது வந்து ஒரு அடிக்டட் மாதிரி இருக்குது. அவங்க இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது வந்து திடீர்னு அழுகிறது, திடீர்னு மைண்ட் வந்து ஒரு மூட் ஸ்விங், சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு சில சமயம் அப்படியே டவுன் ஆகிடுறது, இல்லை அந்த மாதிரி ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன்னா இது வந்து நீங்கள் சட்டன் அந்த இதிலேருந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆனால் நடந்திருக்கிற விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே வந்து என்னென்னா சில விஷயங்கள் கார்மிக்காக கூட இருக்கலாம் இங்கே வந்து. ஏன்னா வந்து டெவில் வந்திருக்கனால நான் சொல்கிறேன். ஸோ சில பேருடைய கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாலும், பட் அவங்க மூலியமாக ஒரு லெசன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும், இல்லை கிடச்சிருக்கும், ஆல்ரெடி கிடச்சிருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு நல்லதாக இருக்குமா அப்படின்னா நான் வந்து அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு மீடியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, 50-50 தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ அவங்க மூலியமாக ஒரு ஹெல்ப்பும் கிடச்சிருக்கும், ஒரு சப்போர்ட்ஸும் இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்க மூலியமாக ஒரு ட்ராபேக்கும் இருந்திருக்கும். அவங்க என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கண்டினியூ பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வர முடியலை. இந்த சிச்சுவேஷன்லேயே உங்களுக்கு போயிட்டுருக்கீங்க. ஒரு ஹெல்த்தியான கனெக்ஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ சிலருக்கு வந்து கார்மிக்கில் கூட இருக்குது. ஸோ இவங்ககிட்ட இருந்து ஒரு கஷ்டங்கள் அப்படின்றது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சிலருக்கு வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் இந்த கனெக்ஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து இது பண்ணாலும் இவங்களுக்கு மேபி இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கும்போது பெருசாக தெரியலை. பட் ஆனால் வந்து ஒரு நார்மலாக தான் இருப்பாங்க. ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை வந்து ஒரு சிலருக்கு மதம் மாறி இருக்கலாம், சிலருக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், சிலருக்கு வந்து கேஸ்ட் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நிறைய ட்ராபேக் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் உங்கள் மன ரீதி இந்த மாதிரி தான் உங்களுக்கு போய்ட்டுருது. இந்த சிச்சுவேஷன் வந்து விடக்கூடாது, இந்த கனெக்டிவிட்டி வந்து விடக்கூடாது அப்படின்றது தான் உங்களோட மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எமோஷ்னல் சைடு வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி. ஸோ இந்த கார்டு பார்த்துலாம். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டெத். எஸ், ஸோ இது வந்து என்னென்னா சிலருக்கு வந்து அப்பா சம்மந்தம், அதாவது வந்து இது என்னென்னா அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்குது. சிலர் வந்து பேரண்ட்ஸ் சைடு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தெரியுதுங்க, கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இது வந்து எப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னா இந்த உங்களுடைய வைப் வந்து அவங்க எப்போ வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, இல்லை வந்து இந்த நீங்கள் நினைக்கிற பர்சன்ட்டையும் வந்து ஒரு அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியுது. தட் மீன்ஸ் வந்து என்னென்னா ஒரு கரெக்டாக இல்லை அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியுது. மீன்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டேபிளான லைஃப் வந்து இவங்களால் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து எந்த சைடும் உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அட் ப்ரெசென்ட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த தூரத்தில் தான் இருக்குது. சிலர் வந்து இதில் என்னென்னா டெவில் வந்திருக்கனால ஸ்பெல்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சன் மூலயமா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் ஸ்பெல்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இந்த நம்பர்ஸ் எழுதிட்டுருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் அப்படின்றது அந்த மாதிரியும் தெரியுது இங்கே வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது.
ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து கார்மிக் அப்படின்றது தான் இங்கே மெயினாக தெரியுது. ஸோ இந்த பர்சனால் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது வந்து பெருசாக எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் வந்து இவங்களால ஒரு ட்ராபேக் அப்படின்றது கூட இங்கே இருக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், பாசிபிலிட்டிஸ், ஒரு நல்ல ஒரு இது தெரிஞ்சிருந்தாலும் பட் அட் ப்ரெசென்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு தேக்கன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சொசைட்டிக்காக நீங்கள் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தெரியுது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இந்த ரீடிங். ஓகே, ஸோ இதில் வந்து நான் இன்னும் ஒரு கார்டு நான் எடுக்கிறேன். Five of Pentacles. எஸ் சிச்சுவேஷன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் கர்மா வந்திருக்குங்க. இந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்ற விதி அப்படின்றது வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது வந்து ஹெல்த்தியானா நான் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்காக எந்த ஒரு இதுவும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய சஜஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய சைட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். பட் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து கஷ்டம் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. பட் உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்றது வந்து நீங்கள் அட் ப்ரெசென்ட் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய Four of Cups, Temperance, அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து என்னென்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா தனித்து இருக்கீங்க. உங்களுடைய லோன்லினஸ் தான் இங்கே மெயினாக தெரியுது. ஆசைப்படுறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஈவன் நீங்கள் நினைக்கிற பர்சன் கூட இந்த கனெக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய வீல் வந்து சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியுது. ஒரு வாக்குவாதம் தெரியுது. ஒரு ஆர்கியூமெண்ட் கூட இருக்கலாம். சிலருக்கு இது சூட் ஆகும். ஸோ அது வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் நினைக்கிற பர்சன்கிட்ட கூட இருக்கலாம். அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து ஓவராலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50-50 தான். ஒரு விரக்தியும் இருக்குது, ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. எல்லாமே கலந்து இந்த கார்ட்ஸ் வந்து இருக்குங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து எங்கே பொறுத்த வரைக்கும் வந்து parrot couple, entertainment, music, soothing of mind, romance and passion. Marriage may take place soon. Auspicious function, enriched bonding. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே இந்த சிச்சுவேஷன் உங்களுடைய கண்டினியூ பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கொண்டு போகிற விதத்தில் தான் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகுது. உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து மன ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுடைய முடிவுகள் எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ட்ரைன்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னால தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மியூசிக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் வந்து எங்கே ரிலாக்ஸ் ஆகுதோ அங்கே வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரொமான்ஸ் அண்ட் பேஷன் அப்படின்றது நீங்கள் எதை ஒரு இஷ்டப்பட்டு பண்ணுறீங்களோ அது ஓகே. பட் ஆனால் இந்த கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்ற ஒரு திங்கிங்கும் உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் ஆனால் சிச்சுவேஷன் விதிப்படி ஒரு ஒரு லெசன் மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப்பில் நடந்திருக்குங்க. ஆனால் வந்து சில லாஸும் இதில் வந்து இருக்குது. சிலருக்கு வந்து பொருளாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு
இடம் சம்மந்தப்பட்ட விஷயமும் வருதுங்க. ஏதோ ஒரு ரிலேட்டட் வீடு அந்த மாதிரியும் தெரியுது. வீடு இல்லை வந்து லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து இந்த இந்த பர்சனுடைய ஒரு இது வந்து இருக்குங்க. ஸோ பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயமும் இங்கே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இந்த கனெக்ஷன் வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுறீங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் சரி அதுக்குரிய வெயிட்டிங் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் உங்களுக்கு நான் 2 தடவை சொல்லிட்டேன், இங்கே வந்து கார்மிக் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, டெவில் எனர்ஜியும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அழுகை, ஒரு சந்தோஷம், ஒரு கசப்பான விஷயங்கள், அக்செப்டன்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து மணி ஒரு லாஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வராத பட்சத்தில் வந்து உங்களாலையும் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு நல்ல முறையாக இருந்தால் நான் சொல்லிடுவேன், இந்த குட் அப்படின்றத சொல்லிடுவேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இருக்குது, மேரேஜ் மே டேக் பிளேஸ் சூன், ஆஸ்பிஷியஸ் ஃபங்க்ஷன், என்ரிச்டு பாண்டிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது லைஃப்பில். பட் ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ மைண்ட் டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டு என்ன, இந்த மெசேஜ், லாஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். So you are becoming a money magnet. Money flows to you in various ways. Prosperity flows to you unconditionally. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் வந்து இருக்குங்க. அதனால தான் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இழந்த விஷயங்கள், ஒரு நடந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேவர் இல்லை. உங்களுக்கு வந்து என்ன தான் அந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபேவர் இல்லைனா அதில் விட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா நியூ லைஃப் அப்படின்றது உங்களுக்கு மணி விஷயத்துலேயும் சரி, உங்கள் லைஃப் ஒரு உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. உங்கள் ரீடிங் பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இந்த பெண்டன்ட் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் வெயிட் பண்ணுங்கள். கார்ட்ஸ் எடுத்துடுறீங்க. இந்த வேரியஸ் கார்ட்ஸ்னால ஓகே, ஒரு கார்டு வந்துருச்சு. உங்களுக்கு கார்ட்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ செகண்ட் கார்டு டெக்கில் இருந்து கார்ட்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே, ஃபைனலாக இந்த கார்டு, இந்த டெக்கில் இருந்து கார்ட்ஸ் எடுத்துடலாம். 2 கார்டு. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்க உங்களுடைய ரீடிங் பைல் 2. ஸோ நீங்கள் எதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் அது வந்து கை கொடுத்துட்ருக்கு, என்ன உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்டு நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே மெசேஜ் பார்த்துடலாங்க. உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த மெசேஜ் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் வந்து உங்களோடது கைடன்ஸ். வாவ், ஸோ 2 கார்டுமே நல்ல விஷயங்கள் வந்திருக்குங்க. கைடன்ஸ் அண்ட் செலிப்ரேஷன். ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிறீங்க.
ஸோ ஒரு கிளியர் நாலேஜ் வந்திருக்கீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சூழல் தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் தான். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலியில் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் சைடாக இருக்கட்டும், உங்கள் மணி வைஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது ஃபஸ்ட்டு. ஸோ மேபி உங்களுடைய க்ரோத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட் கொடுத்துட்ருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம், அதற்குரிய ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு லெவல் அப்படின்றது வந்து கொடுத்துட்ருக்கலாம். அந்த மாதிரி தெரியுதுங்க. நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ செகண்ட் இந்த கார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ எம்ப்ரஸ் அண்ட் வாவ். ஸோ இங்கேயும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எம்ப்ரஸ் வந்திருக்கு அண்ட் டெம்பரன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கார்ட்லேயும் வந்து உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி தான் தெரியுது. ஸோ எம்ப்ரஸாக இருக்கீங்க. தட் மீன்ஸ் வந்து உங்களுடைய பொருளாதார சூழல் வந்து ஒரு டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய க்ரோத்தாக, உங்களுடைய மெட்டீரியல்ஸ் திங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சந்தோஷத்துக்காக ஒரு முயற்சிகள், ஒரு எஃபர்ட்ஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றதான் தெரியுது. ஸோ அதே மாதிரி டெம்பரன்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வரும்போது ஒரு பேலன்ஸ்டாக உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஓகே. ஸோ எல்லாமே இந்த 4 கார்ட்ஸுமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் வைப் தான் தெரியுது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இன்னும் ஒரு சென்டென்ஸ் வருது. என்னென்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் சைடாக இருக்கட்டும், உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமைகள் பார்த்து ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து மக்களுக்கும் பிடிக்குது. அதே மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. உங்களுடைய ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம், அது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்துடுது. ஸோ உங்களையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய லெவல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து மாற்றிட்டுருக்கீங்க, நல்ல முறையில் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதுதான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன். உங்களுடைய ஒர்க் சைடில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய டைமிங் அப்படின்னு சொல்லலாம், லைஃப் ஸ்டைல் சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த 2 கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட்டும் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பென்டக்கிள்ஸ் சைடில் வந்து ஸோ இது வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கூட பழக்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஒரு சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு அது தெரியும் யார் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அவங்க மூலியமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. அது வந்து போட்டி பொறாமை கூட சொல்லலாம். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அது இருக்குது. ஆனால் அதை தாண்டி தான் உங்களுக்கு அந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது. சிலர் வந்து உங்களை வந்து இந்த ஒரு நீங்கள் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்து கூட பொறாமப்பட்டு உங்களை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு உங்களை வந்து லவ் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லலாம். உங்களை வந்து அன்பாக பழகினீங்க, உங்களோட பழகினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கடன் உதவி, இல்லை ஏதோ ஒரு உதவி உங்கள் மூலிமா அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. பட் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரிட்டன் கிடைக்குமா, அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து அது கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக பேசுவாங்க. உங்கள் முன்னாடி பாசிட்டிவாக பேசுவாங்க, ஆனால் பின்னாடி வந்து நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சரி ஓப்பனாக பேசுகிறாங்களே, இவ்வளோ நல்லபடியாக அவங்க என்னை நினச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அவங்க ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியும் இங்கே வருது. பட் ஆனால் அவங்க ஏமாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி தெரியும். சிலருக்கு வந்து போட்டி பொறாமைகளுக்கு அதை தாண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து அதாவது கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்றது வந்து இந்த ஒர்க் சைடு இருந்தால் கண்டிப்பாக தெரியும், ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் தெரியாது. அதுவும் மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து உங்களால் வந்து அது வந்து இக்னோர் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த 2 கார்டு பார்த்துலாம் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ நல்லா இருக்குங்க. ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு பென்டக்கிள்ஸ் சைடில் தான் வந்து நல்ல ஒரு க்ரோத் தெரியுது. உங்கள் ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் தெரியுது. ஸோ ஃபைனலாக இங்கே பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு.
ஸ்வஸ்திக் சைன். பிளாக் மேஜிக் வில் பி வார்டட் ஆஃப் குட் ஃபார்ச்சூன், பிளெஸிங்ஸ் ஆஃப் மா துர்கா. சூப்பருங்க. ஸோ துர்க்கை அம்மனை வந்து செவ்வாய் வெள்ளிக்கு வந்து கண்டினியூஸாக கும்பிட்டே வாங்க. அதுவும் மெயினாக நீங்கள் ராகு காலத்தில் போய் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் தடை அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் இந்த பண்ணுறனால நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஸ்வஸ்திக் சைன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் மூலிமா இல்லை ஏதாவது ஒரு டோரில் நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து போனீங்கன்னா கிடைக்கும். இந்த கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் மாதிரி இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து சிலருக்கு வந்து மேரேஜ் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். உங்கள் அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இங்கே மேரேஜ் மே டேக் பிளேஸ் சூன், அஸ்பிஷியஸ் ஃபங்க்ஷன், என்ரிச் பர்னிங். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, சூப்பருங்க. உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வர்றவங்க நல்ல இடத்துல இருந்து தான் வருவாங்க. நல்ல ஒரு பாண்டிங் அப்படின்றது கூட அவங்களுக்கும் எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் நடக்க போகுதுங்க. அது வந்து மேரேஜாக இருக்கலாம், இல்லை கிரகப்பிரவேசமாக இருக்கலாம். ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்றது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்க போகுது. அதுக்குரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கூட நடந்துகிட்ருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு பேபி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கூட இருக்கலாம். அதுவும் சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து நல்லா இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆக போகுது 100%. ஓகே, இந்த ஃபைனலாக இந்த மெசேஜ் பார்க்கலாம். யுவர் ஒர்க், ஜாப், கரியர் இஸ் கோயிங் டு பிகம் சக்ஸஸ், abundance in result soon. Clients, customers value you and your services. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் வந்து அந்த பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் யாரை சொல்கிறேன்னா, உங்களை வந்து பின்னாடி பேசுகிறவங்களும் இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.